ஓம் க்ரீம் ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது கார்த்திகை மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி கிரகங்களுடைய நிலைகள். கடக ராசியிலே குரு பகவான் உச்ச பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருக்கிறார். சிம்ம ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். துலாம் ராசியிலே புதன் பகவானும் சுக்கிர பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இம்மாதம் 3 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சுக்கிர பகவான் கார்த்திகை மாதம் 11ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். விருச்சிக ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் பகவான் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி தனுசு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். துலாம் ராசியிலே பயணம் செய்து கொண்டிருக்கின்ற புதன் பகவான் கார்த்திகை மாதம் 20ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். மிதுன ராசி. ராசியிலே எந்தவித கிரகங்களுமில்லை. ராசிநாதன் புதன் பகவான் இம்மாதம் 20ஆம் தேதி வரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் ராசியை செவ்வாய் பகவான் பார்வையிடுவதாலும் உங்களுடைய செயல்பாடுகளில் வேகம் நிறைந்திருக்கும். எந்த ஒரு செயலையும் குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழல் இம்மாதம் உண்டு. தனம் குடும்ப வாக்குஸ்தானத்திலே குரு பகவான் உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் தாராளமாக கிடைக்கும். தங்கம், வெள்ளி, ஆடை, ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள்லாம் முழுமையாக பூர்த்தியாகும். குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நிலவக்கூடிய மாதம் இந்த மாதம். குடும்பத்திலும் வெளிவட்டாரங்களில் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். எந்த ஒரு செயலையும் சாதுரியமாக பேசி செய்து முடிப்பீர்கள். தைரிய வீரியஸ்தானத்திலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் தைரிய வீரியஸ்தானத்தை சனி பகவானும் ராகு பகவானும் பார்வையிடுவதாலும் எந்த ஒரு செயலையும் வெற்றி முனைப்போடு செய்து முடிப்பீர்கள். எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு. இளைய சகோதர சகோதரிகளுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் தங்களுடைய இளைய சகோதர சகோதரர்கள் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிறு குறு பயணங்களில் கூடுதல் கவனம் தேவை. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. சுகஸ்தானாதிபதி இம்மாதம் 20ஆம் தேதி வரை பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டு இருப்பதாலும் 20ஆம் தேதிக்கு பிறகு அவர் குருவினுடைய பார்வையிலேயே பயணம் செய்வதாலும் தாயினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும். தாயார் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார். உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள். ஆசிரியருடைய நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள். நீண்ட நாட்களாக பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பதற்காக யோசித்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது. சிலர் வாங்குவீர்கள். சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் சிலருக்கு கூடி வருகின்றது. விவசாய தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் விவசாயத்தின் மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு. விவசாயத்தில் கூடுதல் மகசூலை காண்பீர்கள். கால்நடை வளர்ப்போரெல்லாம் கால்நடைகள் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். ரியல் எஸ்டேட் மூலமாக கூடுதலான வருவாய் உண்டு. வீட்டை வாடகைக்கு விட்டு அதன் மூலமாக வருவாய் ஈட்டக்கூடியவர்களுக்கெல்லாம் உரிய நேரத்திலே உங்களுக்கு வாடகை பணம் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. உறவினர்களுடன் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே
இம்மாதம் 11ஆம் தேதி வரை சுக்கிர பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், இம்மாதம் 20ஆம் தேதி வரை சுகஸ்தானாதிபதி புதன் பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் சிலருக்கு குழந்தைகளால் நற்பெயரும் புகழும் ஏற்படும். சிலர் குழந்தைகளுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள். காது குத்து, திருமணம், சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு சூழலும் ஏற்படலாம். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வரும். கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை காண முடியும். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான ஒரு சூழலும் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவதற்கான ஒரு சூழல் உண்டு. குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு இம்மாதம் பரிபூரணமாக நிறைந்திருக்கும். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதி இம்மாதம் 20ஆம் தேதி வரை ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், ருணரோக சத்துரு ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதாலும், வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் உங்களுக்கு எளிய முறையில் கடன் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. சிலர் பழைய கடனை அடைத்து புதிய கடன் வாங்குவீர்கள். சிலர் கடன் தொல்லையிலிருந்து அகழ்வதற்கான ஒரு சூழலும் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். இதுவரை உங்களோட ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. களத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. களத்திரஸ்தானாதிபதி தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே உச்சபலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதால் திருமண வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் இதுவரை இருந்து வந்த திருமண தடைகளெல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. கணவன் மனைவி இடையே ஒரு அந்யோன்யம் நிகழும். வேலை விஷயமாகவும் கருத்து வேறுபாடு காரணமாகவும் பிரிந்த தம்பதிகளெல்லாம் ஒன்று சேர்வதற்கான ஒரு சூழல் உண்டு. பங்காளிகளுடன் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து பங்காளியுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படும். கூட்டுத்தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் கூட்டுத்தொழிலே அபரிமிதமான முன்னேற்றத்தை காண முடியும். அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் நீங்கள் எதிர்பாராத நேரங்களில் எதிர்பாராத இடங்களில் இருந்து எதிர்பாராத பண வரவுகளெல்லாம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. திடீர் அதிர்ஷ்டம் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. சிலருக்கு உயில், இன்சூரன்ஸ், கிராஜுவிட்டி, போனஸ் போன்றவைகளால் ஆதாயம் உண்டு. இதுவரை நீங்கள் எடுக்கப்பட்ட முயற்சிகளில் இருந்த தடைகள் எல்லாம் விலகுவதற்கான ஒரு சூழல் உண்டு. பாக்கியஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், ராகுவும் அவருடன் இணைந்து பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையுடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையேல் உங்களுக்கும் தந்தைக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்ட காத்து கொண்டிருக்கின்றது. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானத்தை தொழில் ஸ்தானாதிபதி பார்வையிடுவதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கேற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, பாராட்டு கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. லாபஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் மூத்த சகோதர சகோதரருடன் அனுசரித்து போவது நல்லது. இல்லையில் அவருக்கும் உங்களுக்கும் இடையே கருத்து மோதல்கள் ஏற்படுவதற்கான ஒரு சூழல் உண்டு. எச்சரிக்கை தேவை. விரயஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. விரயஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்து கொண்டிருப்பதும், இம்மாதம் 11ஆம் தேதியிலிருந்து ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே பயணம் செய்து கொண்டு விரயஸ்தானாதிபதி பார்வையிடுவதால் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படும். வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. சிலருக்கு மறைமுக எதிரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரும். சிலர் இந்த காலகட்டங்களிலே வங்கி மற்றும் நிதி நிறுவனங்களில் தொலைநோக்கு திட்டத்தோடு முதலீடு செய்வீர்கள். நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.